ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நாவூரும் சுவையில் 4 விதமான துவையல் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். டெய்லி குழம்பு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக துவையல் ஒவ்வொரு நாள் ஒன்று செஞ்சு கொடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த துவையல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் ரொம்ப இந்த துவையல் இருந்தாவே போதுங்க, குழம்பே தேவைப்படாது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு துவையல் செய்கிறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து விடுறீங்க. நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. இப்போ நான் 1 கப் கொத்தமல்லி விதைகள் சேர்க்குறேங்க. கொத்தமல்லி விதைகளை நல்லா புடச்சிட்டு க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேர்த்த கொத்தமல்லி விதைகள் நல்லா சிவந்து மணம் வர்ற அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. நல்லா கொத்தமல்லி விதைகள் வறுபட்டாதாங்க துவையல் நல்லா மணமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி பச்சை ஸ்மெல் அடிச்சுட்டு நம்மளால் சாப்பிடவே முடியாது. கொத்தமல்லி விதைகளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு தலை சுத்தல், வாந்தி, பித்தம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி துவையில் உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரெக்டிஃபை ஆயிருங்க. நல்ல ஜீரண சக்தி அதிகப்படுத்தி கொடுக்குங்க இந்த கொத்தமல்லி துவையல். பாருங்கள், இப்போ கொத்தமல்லி விதைகள் நல்லா கமகமன்னு வறுபட்டு சிவந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு சிவந்தால் போதும். இப்போ நான் 1.5 கப் தேங்காய் துருவல் சேர்த்து விட்றீங்க. 1 கப் கொத்தமல்லி விதைக்கு 1.5 கப் தேங்காய் துருவல், இதுதாங்க அளவு. தேங்காய் துருவலை நல்லா சிவக்க வறுத்துடணுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சிவந்துருச்சு. இப்போ நான் காரத்துக்காக 2 மிளகாய் வத்தல் சேர்த்துடுறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிறிய பூண்டா 3 பூண்டு பல் சேர்த்து விடுறேங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து விடுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சிறிய கோழி குண்டு அளவு புளி சேர்த்துருக்கேன். நாரெல்லாம் எடுத்துகிட்டு பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும். இந்த துவையல் முழுவதுமாக ஃப்ளேமை சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். இப்போ பாருங்கள், தேங்காய் துருவல் நல்லா சிவந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து கொடுத்துடணும். தேங்காய் இந்த அளவுக்கு சிவந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கெடாமல் வச்சு சாப்பிட முடியுங்க. பாருங்கள், தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு நல்லா சிவந்துருச்சுன்னு. இப்போ இது ஒரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதை அதில் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதையே நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இட்லி பொடிலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இட்லி தோசைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி துவையல் மாதிரி செய்கிறதுனால ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. பாருங்கள், நான் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு திரியாக இருக்கிற மாதிரி அரைக்கணுங்க. அப்போ தான் துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயவும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு சிவந்து வரட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடயே 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை துவையலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த துவையல் நாகர்கோயில், கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த துவையலை வெளியே வச்சுருந்தீங்கன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணியே இல்லாமல் தொடச்சிட்டு இந்த துவையலை சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ஆனால் தேங்காயை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் கெடாமல் வச்சு சாப்பிட முடியுங்க. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு துவையல் பார்த்துடலாங்க. இதே மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து விடுறேங்க. பெரிய சைஸாக இருந்தால் 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே சிறிய பூண்டு பல்லாம் ஒரு 3 பூண்டு பல் சேர்த்து விட்றீங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே நம்ம காரத்துக்கு மிளகாய் வத்தல் 4 சேர்த்து விட்றீங்க. இது காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடயே ஒரு சிறிய கோழி குண்டளவு புளியை சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 துண்டு இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு நல்லா சிவந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருங்க. இது கூடயே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். ஸோ 2 பல்ஸ் விட்டால் போதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் மீடியம் சைஸ் அப்பளம் 3 அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேங்க. இந்த அப்பளம் தான் நம்ம இந்த துவையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த துவையல் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் பப்படா துவையல்னு சொல்லுவாங்கங்க. இப்போ இதை நல்லா நொறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்றாமல் 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் சிறிய முடியாக 1/2 முடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. கப்பு அளவில் பார்த்திங்கன்னா 1 கப் இருக்கும். ஸோ 1 கப் தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது கூடயே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடுறேங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. திரியாக தாங்க அரைக்கணும். மையாக அரைச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் இந்த துவையலில் தாளிப்பு சேர்த்துக்கலைங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தாளித்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு துவையல் பார்த்துடலாம். துவையல் செய்ய தேவையான பொருட்கள் இதை கொள்ளுன்னு சொல்லுவாங்க.
இப்போ வந்து நான் 2 விதமான காணம் இருக்குங்க, கருப்பு காணம், சிவப்பு காணம். நான் 2 காணத்தையும் சேர்த்தே தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படிலாம் 2யுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. அதனால் 2 காணத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த சாம்பார் புளிக்கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதில் நான் ஒரு புளிக்கரண்டி பொங்க எடுத்து சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், நான் ஒரு 4லிருந்து 5 தேங்காய் பல் இந்த அளவில் எடுத்திருக்கேங்க. இதுக்கு மேலே வேண்டாம், இதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 சிறிய பூண்டு பல் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய கோழிக்குண்டு அளவு புளி எடுத்திருக்கேங்க. புளியோட அளவை அதிக அளவு இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில்லைங்க. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. காணத்தில் நிறைய கல் மண்ணெலாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா புடைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற காணத்தை இந்த கடாயில் சேர்த்துடலாங்க. கடாயை வந்து எண்ணெய் எதுவும் விடக்கூடாதுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. காணம் வந்து வறுக்காததுக்கு முன்னாடி நல்லா ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்குங்க. நம்ம வறுக்கவும் நல்லா குண்டுன்னு ஆகி வந்துடுங்க. நீங்கள் வறுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா அளவில் நல்லா புஷ்ஷுன்னு ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த காணத்தை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாங்க. நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த காணத்தை வந்து கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வறுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே விழாதுங்க. நம்ம எப்போ துவையல் பண்ணணும்னு நினச்சா கூட ஈஸியாக பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து ஆற வச்ச காணத்தை சேர்த்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. 2 பூண்டு பல்ல நான் தோலோட தாங்க சேர்க்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிறிய கோழிக்குண்டு அளவு புளியை நல்ல நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிச்சு சேர்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் தண்ணி ஊற்றாமல் 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடயே 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். தாளிப்பு கடாயை வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு கூடயே நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ சுடு சாதத்தில் இந்த 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடயே கொஞ்சமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த துவையலை உங்களோட டயட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு துவையல் பார்த்துடலாம். இந்த பச்சடி செய்கிறதுக்கு பாருங்கள், நான் ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிற அளவு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கியோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதோட டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த போர்ஷனில் நம்ம கை வச்சு அழுத்து பார்த்தோம்னா ஹார்டாக இருக்கணுங்க. அப்படியே பஞ்சு மாதிரி உள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி பஞ்சு மாதிரி அமுங்குச்சுன்னா இந்த முள்ளங்கியை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கசப்பு சுவை கொடுக்கும். ஸோ முள்ளங்கி வந்து இந்த மாதிரி ஹார்டாக தாங்க இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவை பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்லியிருக்கேன். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வதங்கி வருங்க. ஸோ அதனால் நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் எடுத்து உரமாக வச்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயும், ஃப்ளேமை சிம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து விடுறேங்க. இப்போ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா சிவந்து வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சிவந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்தாதான் நாம் செய்கிற பச்சடி நல்லா கமகமன்னு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நார்மல் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து விடுறேங்க. அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் சீரகம், நெக்ஸ்ட்டு 3 வரமிளகாய் சேர்த்து விடுறேங்க. நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சடி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த சீரகம்லாம் பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேங்க. இந்த பச்சடிக்கே இந்த வேர்க்கடலை தான் அதிக அளவு டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் சட்டுன்னு கருகிரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே கடையில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காய வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா காயவும் பாருங்கள், நான் ஒரு 6 பூண்டு பல் எடுத்துக்கிறேங்க. இந்த காய் வந்து கொஞ்சம் கேஸ் ஐட்டம்ன்றதுனால பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து விடுறேங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை இதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முள்ளங்கி வந்து நல்லா சுருங்கி வதங்குற அளவுக்கு வதக்கி கொடுத்துடணுங்க. நம்ம முள்ளங்கியை வதக்கிறச்சையே இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா சிவந்து வந்துடுங்க. அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் முள்ளங்கியை சேர்க்குறோம். இப்போ முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், முள்ளங்கி வந்து நல்லா சிவந்து வந்துருச்சு. இந்த பூண்டும் நல்லா சிவந்துருச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்துக்கணும். அப்போ தான் மணமாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து விடுறேங்க. புளியை அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விடுறேங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சிங்கன்னா நம்ம சேர்த்த மஞ்சள் தூள்லாம் கருகிருங்க. இப்போ பாருங்கள், காயும் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. இது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துடலாங்க. இப்போ தண்ணி எதுவும் ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதாவது மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக தாங்க இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ பச்சடிக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்றேங்க. சால்ட்டு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. இது கொஞ்சம் பச்சடி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் நான் கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரப்பாக திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. தாளிப்பு பார்த்துடலாம். பாருங்கள், கடாயில் நான் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து விடுறேங்க. நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெயில் சேர்த்து செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் ஃப்ளேமை மீடியம் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விடுறேங்க. கடுகு வெடித்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா சிவந்துட்டு அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 பூண்டு பல்ல நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடயே 2 பிஞ்ச் பெருங்காயத்தூளை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கி கொடுத்துருங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பச்சடியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நாங்கள் ஃபைனலாக நம்மளோட முள்ளங்கி பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இட்லி தோசை கூடயும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி சூடான ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் இந்த பச்சடியை சேர்த்துட்டு இது கூடயே 1/4 டீஸ்பூன் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா, சுவை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் சொல்லியிருக்கிற 4 விதமான துவையலையும் செய்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சுவை அறிந்துட்டு சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.